நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுகவிற்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் உலகளவில் பாராட்டு பெறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று செய்வதாக விமர்சித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் அவராலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் அதற்கு பாராட்டுகளும் தளபதி மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த குறிப்பாக இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை, அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் 2019 வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்திலே அவர் அறிவித்தபடி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தமிழகத்திலே அமுல்படுத்துவதற்கு அதற்குரிய நாள் குறித்து நிகழ்ச்சிகளில் அறிவிக்கப்பட்டவுடன் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை செய்து மு க ஸ்டாலின் மீது அவருடைய பெயரோடு திட்டத்துக்கு பெயர் இருக்கக்கூடாது என்று ஒரு புது நாணயத்தோடு நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகத்தை விட்டு எடப்பாடி வழக்கு போட செய்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.